நான் பண்ற ரீல்ஸ பாக்கும்போது என்ன தோணும்? அப்பயே எனக்கு சார்ஜ் எல்லாம் போயிருது, சில நேரம் வருத்தமா இருக்கு. அதானே சொல்றேன். நமக்கு ஓட்ட போன வாங்கி கொடுத்தா நான் எப்படி அந்த ரீல்ஸை பாக்குறது? அதுல என்ன மாமா என்ன நீ நல்ல போன ஓட்ட போன எனக்கு வாங்கி எது போனும் ஆகாத என்கிட்ட கொடுத்துற. அதை போடும்போது ஆகா வருமாடுக்குன்னு பார்க்கலாம்னு நினைச்சோம்னா அது பாதி ஏதாவது சார்ஜ் போயிரு ஏதோ ஒன்று பண்ணிடுது. சரி, அடுத்து வேற அடிக்கணும், அப்படியே முறிக்கணும், பொட்லிஞ்சு எடுக்கணும்லாம் தோணும். அக்கா மோளை பெட்டியே அப்படின்ட்டு தூக்கி வளர்த்துக்குள்ள எப்படி அடிக்கிறதுன்ட்டு அடிக்கவே முடியாம தான் இருக்கேன். ஆனா கோவம் இருக்கு. கோவம் வரலன்னா எப்படி ஒரு ஆம்பளை இல்லையா? கோவம் வராது எனக்கு. கோவம் வரும். அப்புறம் ஏன் என்ன அடிக்கல? தேவங்களை முடிச்சு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். ஏன் அப்படி வலுக்கட்டாயமா போகணும்னு நினைக்கிறீங்க? போகலன்னு அடி வாங்குவேன். உங்க அடி வேணுங்கிறியா வேணாங்கிறியா? இன்ன வரைக்கும் அடிக்கல. இன்ன வரைக்கும் அடிக்கல. எல்லாரும் மாதிரி ஜென்ரலாக இருந்தால் பரவாயில்ல. நாம தூக்கி வளர்த்து அக்கா பொண்ணு. ஸோ அதை எப்படி அடிக்கிறது? அடிக்க மனசு வரல எனக்கு. வளர்த்த கடை மாறல பாயும்னு ஒரு பழமொழி. அது மாதிரி வளர்த்தவங்க போய் நான் எப்படி அடிக்கிறது? அடிக்க முடியாது. நான் மீடியாவில் இருக்கவா வேணாமா? அது உன் சொந்த பிரச்சனை. அது ரியலி? ஆமா, மீடியாவில் அளவோட இருக்கணும். கேமராவுக்கு முன்னாடி நடிக்கணும், கேமராவுக்கு பின்னாடி நடிக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா கேமரா நீ இந்த மீடியாவில் இல்லைனாக்கா என்னையோட வா. விவசாயம் நிறையா கிடக்கு, இன்னும் நிறைய ஆள் வேலை செய்கிறாங்க, செய்வோம், சாப்பிடுவோம். நம்ம இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு சாப்பாடும் போடுவோம். சரி, என்ன வந்து குழந்தையில இருந்து பாக்குறீங்க? பாக்குறேன். அத சட்டி படம் கூட பார்த்தேன். அடுத்தது சொல்லு. அப்ப குழந்தை அப்படிதான் இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு குழந்தைக்கு 2 தாய், 2 குழந்தை. 2 தாய் இல்ல, ஒரு தாய் 2 குழந்தை. ஒரு தாய் 2 இருமாமா, ஒரு நிமிஷம். நான் இப்ப வந்து 2 குழந்தைங்களுக்கு ஒரு தாய் ஆயிட்டேன் மாமா. 3 குழந்தையா 2ஆ? 2 குழந்தை. சரி, அது கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன். சொல்லு. சரி, 2 குழந்தைக்கு ஒரு தாய் ஆயிட்டேன். இப்ப வரைக்கும் நீங்க வந்து என்ன எப்படி நினைக்கிறீங்க? எந்த ஒரு ஃபீல்ல நினைக்கிறீங்க? நீங்க அக்கா மாவலா நினைக்கிறீங்களா? ஒய்ஃபா இருந்திருக்கேன், இன்னைக்கு 2 குழந்தைக்கு தாயா இருந்திருக்கேன், நீங்க என்னவா நினைக்கிறீங்க? குழந்தையா இருக்கும்போது குழந்தையா தான் நினைச்சேன். அப்புறம் கொஞ்சம் பெருசான உடனே அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படி சைஸா ஏட்டி பார்த்தேன். கொஞ்சம் வளர்ந்த கருது மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தேன். சரி தான் கட்டி தான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் சும்மா சாதாரண நேரம் அக்கா அம்மாவோட பார்க்கணும். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுமே என்ன பார்த்தோம்னு. நீ வெக்கப்படுற மாதிரி எதுவும் கேட்காத. நான் என்ன சொல்றேன்னா, இன்ன வரைக்கும் பப்ளிக் பிளேஸ்ல என்னோட அக்கா பொண்ணு தான் இது வரைக்கும் நீ சொல்லிட்டு இருக்கீங்க, சரியா? இன்ன வரைக்கும் இது என்னோட ஒய்ஃப், என்னோட வீட்டுக்கார அம்மா, என்னோட மனைவி இப்படின்னு நீங்க சொன்னது கிடையாது. பப்ளிக்ல யாரு கேட்டாலும் நீங்க சொன்னது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க மாமா வந்து என் அக்கா பொண்ணுங்கிற மட்டும்தான் அந்த மரியாதைக்குரியதா மாமா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுதானே நீங்க சொல்றீங்க? அதுக்காக தான் நான் கேக்குறேன், இன்ன வரைக்கும் நீங்க வந்து என்ன என்னவா பாக்குறீங்க மாமா அந்தந்த ஸ்டேஜ்ல அப்படின்னு நான் கேக்குறேன். அந்தந்த ஸ்டேஜ்ல அதான் எங்க அக்கா பொண்ணா அவனை தான் பாக்குறேன். மற்றவங்க கேட்டாலும் அதை தான் சொல்லியிருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, அதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. தாய் மாமாங்கிற உறவுல தான் ஓடிட்டு இருக்கு. சரி மாமா, எனக்கு அந்த உறவு மட்டும்தான் எனக்கு 4 செவத்துக்குள்ள கனவுங்கிற மனைவிங்கிற உறவு ஓடிட்டு இருக்கு. சரி மாமா, அப்படிதான் போய் பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். சரி, வேற எக்ஸ்ட்ரா தான் பண்ணணுமா? இல்ல, எக்ஸ்ட்ராவே நீ பண்ணவே வேணாம், நீ பேசவே வேணாம், வேணுமா? ஏதாச்சும் எதுவும் வேணாம், எதுவும் வேணாம்.